அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதிக்கு பிறகு நவ கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமாக கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது செப்டம்பர் 7ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா சந்திர கிரகணம் நிகழ இருக்குங்க. சந்திர கிரகணத்தின் போது நிகழ இருக்கக்கூடிய இந்த அதிரடியான மாற்றம் அப்படிங்கிறது பெரும்பாலும் ஜோதிட ரீதியாக பல வகையில் ஏற்றத்தாழ்வுகளை கொண்டிருக்கலாம், இல்லை விபரீதமான மாற்றங்களையும் அது ஏற்படுத்தலாம். அந்த வகையில் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரகண நேரத்தில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த அதிரடியான கிரக மாற்றம் நன்மையை ஏற்படுத்த போகிறதா அல்லது தீமையை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத பற்றின பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவக்கிரகங்களினுடைய அமைப்பு கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் பார்க்கும்போது நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்க பிறகுறதுங்க. நினைச்சபடி நடக்கக்கூடிய ஒரு அதி அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் குடும்பம் ரீதியாக அவ்வப்போது குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையில சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது. இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது சண்டைகள் பெரியதாக மாறாமல் பார்த்து கொள்ள உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பொருளாதார ரீதியான ஏற்ற இறக்கங்கள் இருக்குங்க. திடீர் வரவிருக்கும், திடீர் செலவுகள் இருக்கும், திடீர் கையிருப்பும் கரையும். இந்த மாதிரியான பொருளாதார நிலையில் ஏற்றங்கள் இறக்கங்கள் அப்படின்னு பல விஷயங்கள் இருக்குது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ளுங்க. தேவைக்கு ஏற்ப பண இருப்பு இருக்க செய்யும். எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் தங்களுடைய புத்திசாலித்தனத்தின் காரணமாக முறியடித்து வெற்றி வாகை சூடுவீங்க அப்படின்னு சொல்லலாங்க. பயணங்களின் போது சற்று கவனமாக இருங்க. எடுத்து செல்லக்கூடிய உடைமைகளாகட்டும், இல்லைன்னா வேறு ஏதேனும் அலைச்சல் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்க. அதே மாதிரி பயணங்களின் போது கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த நேரத்தில் ஆன்மீகத்தில் அதிக அளவில் நாட்டங்கள் ஏற்படலாம். ஆன்மீகத்தின் நாட்டம் இருப்பதனால இறை தலங்கள் சார்ந்த இறைப்பணிகள் நீங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்க பெறுகிறதுங்க. இறை திருப்பணிகள் செய்வதன் மூலமாக மன நிம்மதி, அமைதி கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் சரக்குகளை நீங்கள் வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல் சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். அலுவலக வேலைகள் உடனே முடியாமல் இழுபறியாக இருக்கும். நல்ல பெயர் கிடைக்க பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. குடும்பத்தில் வெளிநபர்களால் ஏதாவது குழப்பம் ஏற்படலாம். சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவர் ஆலோசனைகளை கேட்கிறத தவிர்த்து கொள்ளுங்க. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுறதன் மூலமா இடைவெளி குறையும். பிள்ளைகளுடைய நலனுக்காக செலவு செய்ய வேண்டியும் இருக்குங்க. அதே மாதிரி பெண்களுக்கு எதுலேயுமே கூடுதல் கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது. எதிர்பாராத பயணத்தில் தடங்கள் உண்டாகும். அதனால கொஞ்சம் பயணங்களின் போது கவனமாக இருக்கிறது அவசியங்க. தொழில் தொடர்பாக வீண் அலைச்சலும் இருக்கத்தான் செய்யும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்கள். நல்ல ஒப்பந்தத்தை படித்து பார்த்துட்டு அது ஒரு முறைக்கு பல முறை ஆலோசனை பண்ணி அதுக்கப்புறம் கையெழுத்து போடுறது நல்லது. அதே மாதிரி இந்த நேரத்தில் சக பணியாளர்களோ இல்லை அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடத்துலையோ கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்கள். அது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். கோபத்தை குறைச்சி தன்மையாக பேசுறதுனால காரிய வெற்றி உண்டாக பெறுவீங்க. எதிர்பாராத செலவினங்கள் அதிகரிக்க செய்யும். அதே மாதிரி தேவையற்ற அலைச்சலை குறைத்து கொள்வது ரொம்ப நல்லதுங்க. எல்லா வகையிலையும் ஓரளவுக்கு நன்மை உண்டானாலும் ஒரு சில விஷயங்கள்ல காலதாமதம், சிக்கல், கோபம் அதிகரிக்கிறது, டென்ஷன், இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். அதே மாதிரி மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய தூண்டக்கூடிய மனப்பக்குவம் இருந்தாலும் அதன் காரணமாக அவப்பெயரே ஏற்படும். அப்படிங்கிறதுனால
இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க. பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சந்திக்க வாய்ப்புகள் இருக்கு. மாணவர்களுக்கு கல்வியில மேன்மை அடைய கூடுதல் கவனத்துடன் பாடங்களை படிக்கிறது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். பிரச்சனைகள் மற்றும் விவகாரங்கள் தீர நல்ல ஆலோசனைகளை செய்து பக்குவமான அணுகுமுறையால் நீங்கள் வெற்றி காண வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மனதில் ஏதாவது ஒரு கவலை ஏற்பட்டு கொண்டே இருக்கும். சொத்துக்கள் சம்பந்தமான காரிய அனுகூலங்கள் உருவாகலாம். நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவி கிடைக்க பெறுவீங்க. அதே சமயம் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகவும் செய்யும் அப்படின்னும் சொல்லலாம். அதே மாதிரி சுக்கிரன் பார்த்தீங்கன்னா கடகராசியில் பிரவேசிக்கிறாரு. 2 மற்றும் 7வது ஸ்தான அதிபதியான இவர் சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால மனநிறைவு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. பழைய வாகனத்தை விற்று புதியதை வாங்கக்கூடிய எண்ணம் வரலாம். ஆபரண சேமிப்பு உயர ஆரம்பிக்குங்க. நில விற்பனையில் ஏற்பட்ட விரக்தி தன்மை குறையவும் ஆரம்பிக்கலாம். நிலத்தில் கிடைக்கக்கூடிய லாபத்தை தொழில் விரிவுக்கு பயன்படுத்துவீங்க. வீட்டில் சுபகாரியங்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடும். உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட பிரச்சனைகளும் அகலும். பூர்வீக சொத்து பிரிவில் இருந்த தகராறு மறைய ஆரம்பிக்கும். திருமண வாய்ப்புகள், லாபகரமான நிலம், வீடு விற்பனை, புதிய முயற்சிகளில் வெற்றி அப்படின்னு எல்லாமே சாதகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி வீடு கட்டுறது இல்லை பழுது பார்க்கறது போன்ற பணிகளில் ஈடுபடுவீங்க. உறவினர்களுடனான இருந்து வந்த பிரச்சனைகள் சற்று தனிய ஆரம்பிக்கலாம். எளிதில் காரியங்களை நிறைவேற்ற சற்று கடினமாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். அதே மாதிரி படிப்பை முடித்ததும் வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்குங்க. வேலை மாற்றம் அப்படி இல்லைன்னா வெளிநாட்டு வேலை முயற்சிகள் வெற்றியடையவும் ஆரம்பிக்கும். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க புதிய பொறுப்புகளை பெறுவாங்க. புத ஆதித்ய யோகம் அரசாங்க ஆதரவை பெற்று தருங்க. தங்களுடைய வருமானம் உயரவும் ஆரம்பிக்கலாம். தொழில் மற்றும் வியாபாரத்தில் முதல் பகுதி சிறப்பாக இருக்கும். சில பணியிட சிக்கல்கள் இருந்தாலும் சமாளித்து விடுவீங்க. அதே சமயம் புதிய வாய்ப்புகள் பலருக்கும் கிடைக்கப்பெறும். கரெக்டாக பயன்படுத்தி கொள்ளுங்க. அதே சமயம் இந்த காலகட்டத்தில் சில கணிசமான மாற்றங்களையும் சில கிரகங்கள் தங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னும் சொல்லலாங்க. கிரகங்களினுடைய பெயர்ச்சி தங்களுடைய வாழ்க்கையில் சில ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்தினாலும் சனி பகவான் உள்ளிட்ட முக்கிய கிரகங்களினுடைய தாக்கம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு சாதகமான நிலைகளை சில விஷயங்களை ஏற்படுத்தலாம். அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா செலவுகளை கட்டுப்படுத்துறதுல சவால்கள் இருந்தாலும் கூட கூடுதல் வருமானம் அதை ஈடு செய்யும். இந்த காலகட்டம் தங்களுடைய நிதிநிலை, குடும்ப உறவுகள், தொழில் மற்றும் வேலை வாய்ப்புகளில் பார்த்தீங்க அப்படின்னா சில பல சிக்கல்கள், போராட்டங்கள் அப்படிங்கிறத நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதிக கவனத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னும் சொல்லலாங்க. திட்டமிட்ட வேலைகளை நிறைவேற்ற அதிக முயற்சி தங்களுக்கு தேவைப்படலாம். திடீர் இடமாற்றம் அப்படி இல்லைன்னா வீடு மாற்றம் நிகழ வாய்ப்புகள் அதிகங்க. நல்ல பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் காத்திருக்க வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். அதே மாதிரி அனுகூலமான சூழல் ஒரு சில விஷயங்களில் நிலவினாலும் நன்மை கிடைக்கும் அப்படின்னாலும் செலவுகள் அப்படிங்கிறது கட்டுப்படுத்த முடியாது. திட்டமிட்ட காரியங்களை முடிக்க பெரும் கூடுதல் முயற்சிகளை நீங்கள் எடுக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகலாம். அதே மாதிரி திடீர் இடமாற்றம், வீடு மாற்றம் எதிர்பாராத விதமாக அமையுங்க. இந்த காலத்தினுடைய இறுதி பகுதியில் சில நாட்களில் சுக்கிரன் சிம்ம ராசிக்கு சென்றவுடன் பொருளாதார உச்சநிலையை அடைய வாய்ப்புகளும் இருக்கு. பழைய கடன்கள் ஓரளவுக்கு வசூலாகவும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னும் சொல்லலாம். அதே போல் வருமானம் அதிகரித்தாலும் உடன்பிறப்புகளுக்காக செய்யக்கூடிய செலவுகளும் அதிகரிக்கலாம். அதற்கான சூழலும் உருவாகலாம். தங்களுடன் பிறந்தவர்களின் கடன்களை தீர்க்க உதவி செய்வீங்க. அப்படி இல்லைன்னா அவர்களுக்கான சுப நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்துவீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவவும் ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி பெண்களுக்கு குடும்ப ஒற்றுமை பலப்படும். இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறவும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ஆனாலும் கடன் வாங்குறதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் ஆடை மற்றும் ஆபரண சேர்க்கை இருக்கு. அடகு வைத்த நகைகளை மீட்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் வரலாம். நீண்ட நாள் சிகிச்சையில் இருந்தவங்களுக்கு நிம்மதி கிடைக்குங்க. மாற்று மருத்துவ முறைகள் பலருக்கும் உதவி செய்ய வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னும் சொல்லலாம். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு கூடுதல் லாபம் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் அதீத கவனத்தோடு எச்சரிக்கை உணர்வோடு இருப்பது
மட்டும் இல்லாமல் இரவு பகல் பாராமல் உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். வெளிநாடு சென்று வேலை செய்ய விரும்புவோருக்கு சாதகமான காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். கூட்டு முயற்சிகளில் இருந்து விலகி தனிப்பட்ட முயற்சியில் ஈடுபடுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. சக பணியாளர்களும் மேலதிகாரிகளும் தங்களுடைய பணியை பாராட்டுவாங்க. சமூக சேவையில் ஆர்வம் தங்களுக்கு அதிகரிக்கலாம். புதிய ஒப்பந்தங்கள் மூலமாக வருமானம் அதிகரிக்கும், பொருளாதாரமும் உயரும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் வருவாயை அதிகரிக்க செய்யலாம்.